வந்தது. யோபுக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிற இவனை போல யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. அப்படிப்பட்ட யோபுக்கு என்ன பிரச்சனை வந்தது? நிறைய பிரச்சனை வந்தது. அவனுடைய சரீரத்தில் பிரச்சனை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிசாசு எடுத்துக்கொண்டான், அவனுக்கு உண்டான எல்லா ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாமே மரித்து போயிடுச்சு. ஆனாலும் அவன் என்ன செய்தான்? ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமுள்ளவனாய் காணப்பட்டான். கடைசியில் உங்க மனைவி பக்கத்துல உறுதுணையா இருக்கிற மனைவி, ரொம்ப ஐக்கியமா இருக்கிற மனைவி வந்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சரி, நீ இன்னமும் என்ன செய்யற? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோபு என்ன சொன்னா தெரியுங்களா? பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத, கர்த்தரிடத்துல நம்ம நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். கர்த்தரை மட்டும் நாம் நம் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருப்போம் ஆகிய நமக்கு வருகிறதான எல்லா சோதனைகளும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும் நம் கண் காணும்படியாகவே அது கடந்து போகிறதை நம்மால் பார்க்க முடியும்.